பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, என்னாகமம் அதிகாரம் 11 அதிகாரம் 23 வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்று சொல்லி ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்கிறார். ஆண்டவர் தூதர்கள் உண்ணும் உணவாகிய மன்னாவை அவர்களுக்கு உணவாக கொடுத்தார். எகிப்து தேசத்துல அடிமைப்பட்டு உணவுக்கே வழி இல்லாமல் அங்கலாய்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் தூதர்கள் உண்ணும் உணவை கொடுத்து ஆண்டவர்களை போஷித்து வந்தார். மக்களுக்கு பாருங்களேன், முரட்டாட்டம் முடிச்சவர்கள், வணங்கா கழுத்துள்ள மக்கள், என்னையா மன்னாவா நாங்க சாப்பிட்டுட்டே இருக்கிறோம், எங்களுக்கு கறி வேணும், இறைச்சி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மோசே ஆண்டவர்கிட்ட போய் முறையிடுகிறார். கடவுளே, காலாட்கள் மட்டும் 6 லட்சம் பேருக்கு மேல இருக்கிறாங்களே, இந்த மக்களுக்கு நான் எப்படி இறைச்சி தர முடியும், எத்தனை ஆடு மாடுகளை நான் அடிப்பேன் என்று சொல்லி அங்க கடவுள்கிட்ட போய் முறையிடுகிறார். அப்பொழுது ஆண்டவர் அங்க சொல்கிறார், 1 நாள் இல்லையா, 2 நாள் இல்ல, 5 நாள் இல்ல, 10 நாள், 1 மாசம் நீங்க இறைச்சியை சாப்பிடுவீர்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். உடனே மோசே கேட்கிறாரு, ஆண்டவர் இது எப்படி ஆகும், 1 மாசத்துக்கு நீங்க இவங்களுக்கு இறைச்சி கொடுப்பீங்கன்னா அது எப்படி சாத்தியமாகும் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்பொழுதுதான் கர்த்தர் சொல்கிறார், கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, ஆண்டவருடைய வல்லமையை நீ பார்க்க போகிறாய் என்று சொல்லி அங்கே மோசைக்கு அங்க வல்லமையை காமிக்கிறார். நடக்குமோ நடவாதோ என்று சொல்லி மோசை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற பொழுது காடையை எடுத்து வைக்க முடியல. அவ்வளவு காடைகள், இடுப்பு அளவு வரைக்கும் காடைகள் அவங்க தங்கியிருந்த இடத்தை சுத்தி இருந்ததாங்க. கிட்டத்தட்ட ஒரு 70-80 கிலோமீட்டர் சரௌண்டிங் சுத்தி அவங்க அந்த காடைகளை பார்த்தார்கள். அவ்வளவு காடைகள் எடுத்தாங்க. ஆண்டவரை நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, ஈஸியா நீங்க என்ன செஞ்சிருவீங்க, நீங்க என்ன எங்களுக்கு பண்ணி கொடுப்பீங்க என்று சொல்லி கேட்கக்கூடாது. கர்த்தருடைய சித்தம் வருகிற வரைக்கும் நாம் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய கை என்னைக்கும் குறுகி போறது கிடையாதுங்க. அழகா கடலை 2ஆக பிளந்து கூட்டு வந்திருக்கிறாரு. அவங்க தேவையெல்லாம் அவர் நிறைவேற்றி தர மாட்டாரா? ஆனால் மக்கள் நம்பவே இல்லை. நம்மளும் அப்பேற்பட்ட பிள்ளைகளாக நம்ம இருந்துவிடக் கூடாதுங்க. இது நடக்குமோ நடக்காதோ என்று சொல்லி நீங்க யோசிக்காதீங்க. கர்த்தருடைய கை என்றைக்கும் குறுகி போறது கிடையாது. கர்த்தர் உங்களை நிறைவான வாழ்வுக்குள்ளாக நடத்தி சொல்வார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து அனைத்து காரியங்களையும் சிறப்பாக செய்து இன்றைக்கு நீங்க அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக உங்களை பலப்படுத்தி உங்களை வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். God bless you.